இப்ப ஒரு மரங்கிறது ஸ்ட்ரைட்டா பனை மரம் மாதிரி 20 அடிக்கு மேல இருந்து ஒரு கிளை வந்ததுன்னா நல்ல லாபமே. இப்ப வைரம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வைரம் இருக்குல்ல, இந்த வைரம் இதுல கம்மியாகும், இந்த வைரம் அந்த கிளையில என்ன கம்மியாகும், கம்மியாகி நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப சொற்பமானதான் கிடைக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் என்டனாச்சு இது மாதிரி ஒரு மரம், இது வந்து ஒரு 18 இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. தமிழ்நாட்டுல அவங்க வந்து ஒரு பெரிய ஆயில் கம்பெனியோடது, அவங்க 2500 செம்மரம் வந்து நாமக்கல் பக்கத்துல வச்சிருக்காங்க. அவங்க என்னை அழைச்சிட்டு ஃபீல்டு விசிட் போய் பார்க்கும்போது அவங்க ஒரு 15 வருஷம் முன்னாடி வச்சிருந்திருக்காங்க. மரங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லா மரமே வந்து 4-5 கிளை அப்படியே கீழே இருந்து பாத்தீங்கன்னா 2500ல 2400 மரம் வந்து ஃபுல்லா அப்படி இப்படி கிளைகளாவே வந்துருச்சு. அப்படி கிளைகளா வரும்போது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வைரமே கிடைக்காது. அதனாலதான் இந்த மாதிரி வளர்க்க கூடாது. நீங்க வளர்க்கும் போதே வந்து சின்ன செடியிலே வந்து கவாத்து பண்ணி தான் நீங்க வந்து வளர்க்கணும். இல்லன்னா கொஞ்சம் உயரமா 4 அடி 5 அடி எடுத்து ஒரு மரத்தை வைக்கும் பொழுது 5 அடி மரம் வைக்கிறீங்கன்னா ஒரு 2 அடி கிளை இருக்கும், 3 அடி தண்டு இருக்கும். இந்த 3 அடி தண்டுல கிளைகள் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த மரத்தை வந்து நம்ம ட்ரில் பண்ணி பார்ப்போம் வைரம் எவ்வளவு தூரம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி. ட்ரில்லே போட முடியல. அவ்வளவு ஹார்டா இருக்குல்ல. செம்மரம்ங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. ஓப்பா பிசின் மாதிரி வருது போல. இல்ல இது பிசின் வந்து இந்த கொஞ்ச நேரத்துல வந்து பிளட்டா மாறும். ஓ பிளட்டா மாறுமா? ஆமா. என்ன சொல்றீங்க? பிளட் வரும். பிளட் வருமா செடிக்கா? வரும், மரத்துக்கே. மரத்துக்கு போடுங்க. நல்ல வாசம். இவ்வளவு தூரம் இறங்கி 2 இன்ச் இறங்கி இருக்கு. வைரத்தை ரீச் ஆகல. புகை வருது பாருங்க. ஃபுல்லா வைரமா இருக்கு. இந்த தூள் வருது இல்ல, இந்த குடஞ்ச சுடுது கையே, ரெட் கலர் தூள் வருது பாருங்க. ரெட் கலர் தூள் வந்து வைரம். இது முன்னாடி வரையும் இந்த வெள்ளை தான் வந்துச்சு, இதா வருது. நல்லா உள்ளார ஆழமாவும் போயிடுச்சு. வைரம் வந்து குடஞ்சு இதாயிருச்சு. ஆக்சுவலா என்னன்னா இது வந்து 100% வந்து வைரம் ஃபார்ம் ஆகி வெட்டுற கண்டிஷன்ல கிடையாது, மரம் தான் பெருத்து இருக்கு. வைரம் வந்து இன்னும் ப்ராப்பரா வெட்டணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடும். வைரம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட்டபிளா வரணும்னா இன்னும் 5 வருஷம் ஆகும். இந்த மரம் வந்து ஒரு 18 20 வருஷம் ஆகுது. இன்னொரு 3-4 வருஷம் கண்டிப்பா ஆனாதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும். ஆமா, அதனாலதான் இந்த இது. இப்ப நீங்க நமக்கு வந்து இப்ப டைம் இல்ல, இதுல இன்னொரு 1/2 hour கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளட்டா இருக்கும். இதுல லைட்டா கூட சும்மா வர சொல்லல, அவ்வளவுதான். இந்த பாருங்க, நிஜமாதாங்க. இது என்னங்க இது இப்படி வருது, மனுஷனுக்கு வர மாதிரி வருது. இது எல்லா மரத்துக்கும் வருமா? செம்மரத்துக்கு எல்லாத்துக்குமே வரும். மத்த மரத்துக்கு வரும்போது வெள்ளை கலர்ல வரும், செம்மரங்கிறதுனால ரெட் கலர்ல வருதா? அதுக்கு பேர் தானே, அதானே செம்மரம். நீங்க தொட்டு பார்க்கலாம், ஒன்னும் ஆகாது. தொட்டு பாருங்க. இல்லங்க இது என்ன பிளட்? இல்ல, தொடுங்க ஃபுல்லா அப்படியே வலிச்சு எடுத்துருங்க. இது டொமேட்டோ கெச்சப்லாம் இல்லைங்க, நிஜமாலே மரத்துல இருந்து நான் எடுத்திருக்கேங்க. ஆக்சுவலி கொஞ்சம் பயமா இருக்கு. அடிபட்டதுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் தெரியுமா? அது மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணும்போது பிங்க் கலர்ல இருந்தது. அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள அப்படியே ப்ளீட் ஆகுது.